வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் மீண்டும் சம்பவம், ஓபிஎஸ்க்கு பெருகும் ஆதரவு, களமிறங்கிய வேலுமணி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது ஓபிஎஸ் மீண்டும் வரப்போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அதிமுகவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தற்பொழுது நேற்றைய முன்தினம் நம்மளுடைய பெங்களூரு புகழேந்தியும் சிபிஐ பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்களும் பார்த்திங்கன்னா பேசினார்கள். இவர்கள் இருவர் என்ன பேசினார்கள்னா, தற்பொழுது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் எல்லாருமே ஒன்றிணைணும். திமுகவில் இணைந்தவங்களும் சரி, செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், யார் அதிமுகவை மட்டும்தான் நான் சேருவேன் அப்படின்றது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அதிமுகவில் இணையணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் சொல்ல உறுப்பினராக இருந்தவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய இருக்கும்பொழுது உறுப்பினராக இருந்தவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆசைகள்லாம் என்னென்னா, நம்ம அதிமுகவின் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய அதிமுகவில் நாங்கள் உறுப்பினர் என்று சொல்லும் வகையில் கட்சி வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கிறார். ஸோ இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இவர்கள்லாம் கூறுவது என்னவென்றால், அதிமுகவில் ஒன்றிணைணும், எல்லாருக்கும் அழைப்புகளை இவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. நம்மளுடைய பெங்களூர் புகழேந்தி என்ன சொல்கிறாரு, எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நிறைய விதமான மோதல்கள் எதிரி போல் இருந்தும் அதன் பிறகு இந்த நேரத்தில் நம்ம ஒன்றிணைந்து ஆகணும், ஏன்னா கட்சியின் நிலைமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா குறி வச்சு சொல்கிறது யாருன்னா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் அவர்களே பார்த்திங்கன்னா வரணும் அதிமுகக்குள்ளே அப்படின்ற ஒரு முடிவில் இவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அழைப்புதலை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வைத்திலிங்கம் அவர்களே நம்மளுடைய அதிமுகவில் இணைவதற்கான பிளான்களை போட்டு கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஓபிஎஸ் வருவார் அப்படின்ற ஒரு சூழலை பார்த்திங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணியும் அதான் சொல்கிறார், நீங்கள் வாங்க, தலைமைக்குள்ளே வாங்க, அப்போ தான் பல விதமான மாற்றங்கள் நடைபெறும் அப்படின்றதில் உறுதியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வேலுமணி அவர்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு உறுதுணையை சொல்லும் வகையில் செயல்படுறாரு அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஸோ இதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதிமுகவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிளவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஓரணியாக இருக்கணும். நம்ம ஒரே வட்டத்துக்குள்ளே அடையக்கூடாது. அதிமுகன்றது எவ்வளோ பெரிய பார்த்திங்கன்னா ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை ஒரே ஒரு குட்டையில் போய் நம்ம தேங்கக்கூடாது அப்படின்றதில் உறுதியை பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்களாம் அதிமுகவின் மூத்த முக்கிய தலைவர்கள். ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் அனைவரும் ஒன்று திறனும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லாருமே, டிடிவி தினகரனை கூட என்ன சொல்கிறாரு நம்மளுடைய புகழேந்தி அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா அமமுகன்ற கட்சி வச்சுருக்காரு, அவர் கட்சி கலைச்சிட்டு கூட வரலாம், கலைச்சிட்டு வந்தாலும் வெல்கம், யுவர் வெல்கம், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் வரவேற்போம் அப்படின்றத உறுதியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெங்களூரு புகழேந்தி அவர்களும் சொல்கிறாரு. ஸோ இவர்கள்லாம் வச்சு சொல்கிறத பார்த்தா அதிமுகவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிளவு என்பது நீக்கப்படணும், ஒற்றுமையாக இருக்கணும், பலத்தை காமிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாக இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.